பேங்கிங் இருக்குது. பேங்கிங்கில் 2 எக்ஸாம், ஒன்று கிளரிக்கல், இன்னொன்று ப்ரொபேஷனரி ஆஃபீஸர். கிளரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து கிளரிக்கல் வந்து 2 லெவல் எக்ஸாம், அதாவது ரிட்டனும் அதுக்கப்புறமா உங்களுக்கு வெறும் இந்த டெஸ்ட் மட்டும்தான் இருக்கும், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி. வேறஸ் ப்ரொபேஷனரி ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். ஸோ அதனால் பேங்கிங்கில் உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரும், ரீசனிங் நல்லா வரும், மென்டல் எபிலிட்டி நல்லா வரும்னா பேங்கிங்னு ஃபிக்ஸ் பண்ணி அதில் அப்படியே உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். இது இல்லாமல் இன்னொரு எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்ஆர்பி. ஆர்ஆர்பியில் ஏஎல்பின்னு சொல்லுவாங்க, லோக்கோ பைலட், அதாவது ட்ரெயின் ஓட்டுறாங்க இல்லையா, லோக்கோ பைலட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் டைரக்டாக எக்ஸாம் வச்சு எடுக்கிறாங்க. அது போக ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குல்ல, ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸில் எஸ்ஐ, அதுக்கு தனி எக்ஸாம். அது இல்லாமல் ரயில்வேலேயே ஸ்டேஷன் மாஸ்டர், ரைட், அந்த லெவலில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல் எக்ஸாம்ஸும் ஆர்ஆர்பியில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃபுக்கும் தனியாக நடத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஆர்ஆர்பியில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள். இது இல்லாமல் டிஎன்யூஎஸ்ஆர்பின்னு ஒன்று இருக்குது, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் தேர்வாணையம். இதில் 3 கேட்டகரி, ஒன்று கான்ஸ்டபிள் கேட்டகரி, இன்னொன்று எஸ்ஐ கேட்டகரி, இன்னொன்று ஸ்பெஷல் கேட்டகரி, ஸ்பெஷல் எஸ்ஐ கேட்டகரி. அதாவது கான்ஸ்டபிள் கேட்டகரிக்கு 10th படிச்சிருந்தாலே போதும், வேறஸ் எஸ்ஐ கேட்டகரிக்கு எனி டிகிரி படிச்சிருக்கணும். அதுவே ஃபாரன்சிக் எஸ்ஐ அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் எஸ்ஐ சொல்லுவாங்க, அதுக்கு எனி டிகிரி இன் சயின்ஸ் இருக்கணும். ஸோ நீங்கள் +2 படிச்சிருந்தாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகலாம், டிகிரி முடிச்சிருந்தாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம், சயின்ஸ் டிகிரி படிச்சிருந்தா இன்னொரு எக்ஸாம் எக்ஸ்ட்ரா எழுதலாம். இதெல்லாம் ஜென்ரலாக நான் இதுக்கு ஸ்கூல்லேருந்து என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிள், படிக்கிற சப்ஜெக்டை ஒழுங்காக படிக்கணும். ஏன்னா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் எந்த எக்ஸ்பர்ட் கிட்ட போய் அட்வைஸ் கேளுங்க, நான் என்ன படிக்கணும், சிபிஎஸ்சி புக்ஸை 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிங்க அப்படின்னு வாங்க, ஸ்டேட் போர்ட் புக்ஸை 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் வாங்கி படிங்கன்னு வாங்க. அப்போ என்ன அர்த்தம், முதல்ல பேசிக்ஸ் தான் எல்லா எக்ஸாம்லேயும் கேட்குறாங்க. பேசிக்ஸை கொஞ்சமாக ட்விஸ்ட் பண்ணி கேட்கும்போது இது ரெண்டையும் மிங்கிள் பண்ணணும். நான் படித்தது அதை நல்லா ஆழமாக படிச்சிருக்கணும், அதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு அனாலிசிஸ் வச்சு கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணுற எபிலிட்டி எனக்கு வரணும். அந்த ஆன்சர் பண்ணுற எபிலிட்டிக்கு தான் நம்ம ஆளுமை திறன் ஹெல்ப் பண்ணும், அந்த கிரிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா என்கிட்ட ஒரு பிரச்சனை வரும்போது அதற்கான சிக்கலை விடுவிக்கக்கூடிய திறன் எனக்கு இருக்கணும், அதுக்கான டெசிஷன் மேக்கிங் எனக்கு இருக்கணும். அப்போது அதை நான் என்னுடைய சப்ஜெக்ட்லேருந்தே தான் நான் உருவாக்கிக்க முடியும், அதுக்குன்னு தனியாக கோர்ஸ் வைக்க முடியாது.